இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம் இவ்வாறு சொல்கிறது: தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். நட்சத்திர இயேசப்பா சொல்றாரு, உங்கள் எதிரிக்காக ஜெபியுங்கள்னு சொல்றாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை எதிர்ப்போருக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். இதுதான் ஆண்டவருடைய விருது வாக்கு, பழக்க வழக்கம். இதுதான் ஆண்டவருடைய குணம். என்றால் சிலுவை மரத்தில் ஆண்டவர் இயேசுவை பார்க்கலாம். தந்தையே, இவர்கள் செய்வது எனது தெரியலை, உங்களுக்கு மன்னிச்சிடுங்க. சித்திரவதை செய்து சிலுவையிலே தூக்கி மாட்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, இவங்க என்ன சொன்னான்னு எங்களுக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க. அப்படிப்பட்ட அவர் தன்னை போல இல்லையா, தனக்கு பிறகு தான் உருவாக்கிய இந்த நெறியை வழிநடத்தும் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். தான் விரும்பியவரை தேர்ந்தெடுக்கிறார். அடுத்தத வரை கவனிக்கணும். நாம தம்மோடு இருக்கவும், குணத்துல என் கூட இருக்கணும், சிந்தனையில என் கூட இருக்கணும், செயல்ல என் கூட இருக்கணும், சொல்லுல என் கூட இருக்கணும். சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் தன்னை போலவே இருக்க 12 வரை என்ன பண்ற ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு வார்த்தையா தான், தன்னை போல இருக்கணும், தம்மோடு இருக்கணும், அனைத்திலும் இருக்கணும். ஆனால் இருந்தார்களா என்பதற்கு மிக அனைவரும் இருந்தாலும் ஒரு கேள்விக்குரியது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, மிரட்டுறாங்க, பயந்துக்கிட்டு எனக்கு இயேசு யாருன்னு தெரியாதுன்னு போய் சொன்னார் பேதுரு. இன்னொருத்தவர், இயேசப்பா உயிர்த்து வந்தார், நாங்கள் பார்த்தோம், நான் நம்பவே மாட்டேன், அவருடைய விழாவில என் கையை வச்சு பார்க்குறேன், அப்போ தான் நம்புவேன், தோமையா. ஒருவர் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தார். சொல்லிட்டே போல. அது போல சகோதரர்களே, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவரை போல இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். நம்ம இருக்கோமா சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இருந்த ஒருவரை இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன பண்ணுது, உதாரணமாக காட்டுகிறது. தாவீது. சவுல் என்ன பண்றாரு, தாவீதை கொலை செய்ய தேடுறாரு. தாவீது கிடைச்சா அவள் தான். அப்பேற்பட்ட நிலையிலே ஒரு குகையிலே சவுல் உறங்கி கொண்டிருக்கிறார். தாவீது போய் பார்க்குறாரு. உடனே சொல்கிறாங்க, தாவீது அங்கே பற்றியா உன் எதிரியை பாரு, பொட்டுன்னு போட்டு தள்ளிட அவனை என்று என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. செய்யக்கூடாது. அப்படி எதிரியாக இருந்தாலும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவர் நம்ம தீமை வருவிக்கக்கூடாது. தாவீது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் இல்லையா? அப்போ அவர் என்ன பாருங்கப்போ, தன் எதிரி கூட வாழணும், சாகக்கூடாது. இப்படித்தான் நாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சகோதரர்களே, ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும். நாம் உள்ள வச்சிருக்கிற அந்த அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த மேலே இருக்கிற அந்த வெறுப்புணர்வு நமக்குள்ள அழுத்தி வைக்க நமக்கு அது வியாதி. அது ரத்த கொதிப்பு ஏன் வருது சொல்லுங்க பார்ப்போம். பிபி, பிளட் ப்ரெஷர் ஏன் வருது? உள்ள இருக்கிறது வெளியே கொட்ட மாட்டான். உதாரணத்துக்கு ஒருத்த மேலே ஒரு கஷ்டம் மன்னிக்க மனம் இருக்காது. உள்ளேயே வச்சு புழுங்கி என்ன பண்ணுறாங்க, இவன் செத்து போயிடுவான். ஆனால் சொல்ற பாருங்க, அப்படிப்பட்ட வெஞ்சினம் வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், எம்மோடு என் கூட இங்கே இருக்கணும். சிந்தனையால், சொல்லால், செயலால் நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் என்ன ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சகோதரர்களே,
ஆண்டவர் இயேசு ராயப்பதோடு கேட்பார், ஆண்டவரே நான் எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்பார். 7 முறையான்னு கேட்பார். 70 முறை மன்னின்னு சொல்லுவார். முடிவத வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவார். என்றால் கடவுள் உங்களை மன்னிக்கிறேன்னு மன்னின்னு சொல்லுவார். மன்னிப்பே அனைத்திற்கும் நிரந்தர தீர்வு. நான் மன்னிக்க மாட்டேன், அப்படியே உள்ளே வச்சு அப்படியே அவன் எப்போ ஒழிவான் நம்ம பழிக்கு பழி அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சொன்னால் நஷ்டம் நமக்கே ஒழிய ஆண்டவருக்கு கிடையாது. சொன்ன இல்லையா, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள்னு பைபிள் சொல்லுகிறது. சகோதரர்களே, தீமைக்கு தீமை செய்யாமல் இல்லையா, தீமை செய்தவரை மன்னித்து வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் கடவுளுடைய உண்மையான பிள்ளைகள், சீடர்கள். எனவே அதற்காக ஜெபிப்போம், ஆண்டவர் கரம் பிடித்து பயணிப்போம். நான் சந்திப்போம்.